ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க செஞ்சது எவ்வளவு பெரிய துரோகம்னு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கை தானே முக்கியம். அத போய் வாழ ஆரம்பிங்க. சஞ்சய், சஞ்சய் என்ன பண்ற? உனக்கு நான் கொடுத்த நம்பிக்கை ஒரு பக்கம், அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னொரு பக்கம்னு, இது ரெண்டுக்கும் நடுவுல முடிவெடுக்க முடியாம நான் திணறிக்கிட்டு இருக்கேன். என்னால நீ அத்தையோட அன்பை இழந்துடக்கூடாதுங்கிறதுல நானும் தெளிவா இருக்கேன் சஞ்சய். ஆனா ஒண்ணு இழந்ததானே இன்னொன்னு பெற முடியும். அப்படி நான் எதை இழக்கிறது? உங்க ரெண்டு பேருக்குமே என்னால துரோகம் பண்ண முடியாது. நான் உன்னை எந்த சிச்சுவேஷன்லயும் கைவிட மாட்டேன். என்ன நம்பு. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் இருக்கேன். நம்ம யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணல சஞ்சய். கடவுள் நம்மளை சோதிச்சாலும் கண்டிப்பா நமக்கு விடுவு காலம் பிறக்கும். ஓ, ஆன்டி கிட்ட லவ் மேட்டர் சொல்ற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? அந்த அளவுக்கு அந்த வித்யா உன்னை மயக்கி வச்சிருக்கா. இது சும்மா விடக்கூடாது. எப்படியாவது அவன் மனசை கலைக்கணும். நீ நிம்மதியா தூங்கு, பாத்துக்கலாம். என்ன வித்யா, ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு. இன்னைக்கு நடந்த பஞ்சாயத்து உங்களுக்கே நடந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சா? சஞ்சய் உன்னை லவ் பண்றேன்னு ஆன்டி கிட்ட சொன்னாலும் இதுதான் நடக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. நீ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்க வித்யா. ஆன்டி பிரீத்திய சஞ்சய்க்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. இனி அவங்க முடிவை யாராலையும் மாத்த முடியாது. நானே இந்த போட்டியில இருந்து பின்வாங்கிட்டேன்னா பாத்துக்கோயேன். ஆமா வித்யா, வேற வழி இல்ல. சஞ்சயால இனி எதுவுமே பண்ண முடியாது. அது அவனுக்கே நல்லா தெரியும். நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவன்னு அவன் சும்மா அப்படியே ஹோப் கொடுத்துட்டு இருக்கான். அவனை நம்பி நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காத. அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ உன் வேலையை பாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்ல இருக்க போற? விருந்தும் மருந்தும் 4 நாளைக்கு தான். அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. போடி போ. எனக்கே அட்வைஸ் பண்றியா? அந்த பிரீத்திய வச்சு உன் சாப்டரையே க்ளோஸ் பண்ற. மனசா, வாங்க கார்த்திக். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆமா. அப்புறம் என்ன வாங்க போங்கன்னு ஓவர் மரியாதை? வா போன்னு சொன்னா போதும். அந்த உரிமையில தான் இதை கேட்கறேன். என்ன? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இவன் எதுக்கு இதெல்லாம் கேக்குறா? ஏன் அப்படி கேக்குற? மேடம் கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து நீ ஏதோ யோசனையிலேயே இருந்த, அதான் கேட்கறேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் அம்மா விரும்புறாங்க. அவங்க விருப்பத்துக்கு மாறா நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அவங்க என் லைஃப்ல என்ன முடிவெடுத்தாலும்
அது சரியாதான் இருக்கும். நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு மேடம் நினைக்கிறது சரிதான். ஆனா அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண பையன் குட்டி கலாட்டாவா ஆரம்பிச்சிட்டானே. ஏன் அபிகிட்ட என்ன பிரச்சனை? அபிஷேக் சார் மனுஷங்களை விட பணத்துக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற ஒரு மாதிரி தெரியறாரு. நீ எதை வச்சு அப்படி சொல்ற? மனசா ஐயோ யாரோ வராங்க. அவர் தான் வராரு. உனக்கு டவுட் இருந்தா இப்பவே செக் பண்ணி காட்டுறேன் பாரு. ஏய் என்ன பண்ற? அவர் என்ன சொல்றாருன்னு மட்டும் பாரு. மனசா ஆ மனசா மனசா ஓ இங்கதான் இருக்கியா? சோ நான் கொடுத்த வாட்ச் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே கொடு. எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். ஹேய் என்ன பண்ணி வச்சிருக்க? வாட் இஸ் திஸ்? இதென்ன சாண்ட்விச்சா? சாஸ் ஊத்தி வச்சிருக்க? இல்ல தெரியாம கை தவறி. தெரியாம போட்டதுக்கு நீ என்ன சின்ன குழந்தையா? இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்க, கேர்லெஸ்ஸா இருக்க. இந்த வாட்ச் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? ஒரு வாட்சுக்காக எதுக்கு என்கிட்ட இவ்ளோ கோவப்படுறீங்க? நோ, வெறும் வாட்ச் இல்ல, இது ஸ்டேட்டஸ். எனக்கு உன்னை விட இதுதான் முக்கியம். இத பார், இத்தனை நாள் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமேல் நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். இததான் மனசா நானும் சொல்றேன். புரிஞ்சுக்கோ. நான் வரேன். இங்க வாடா. என்னடா பண்ணிட்டு வர? ஒண்ணும் பண்ணலையே. கொன்றுவே உன்னை. வேதா மேடம் ஊரை கூட்டி மனசா கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மாப்பிள்ளை சரியில்லைன்னு மனசா கிட்டயே சொல்ற? நம்ம கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணா போறத எப்படி நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறது? அவன் தப்பா இருக்கா மாமா? அதெல்லாம் சொல்ல நீ யாரா? நீ போற போக்கே சரியில்லை. இதெல்லாம் வேதா மேடத்துக்கு தெரிஞ்சா உன்னோட சேர்த்து என்னையும் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு முன்னாடி வேலையெல்லாம் ஒரு விஷயமா மாமா? போனா போயிட்டு போது போங்க. ஐயோ, வேலையெல்லாம் ஒரு விஷயமாவா? ஐயோ, வேலையில போற பாப்ப வேட்டிக்கு பெல்ட்டா கட்ட மாதிரி அடிச்சே என் நிலைமை போச்சு. இவன் என் வேலைக்கு வெடி வைக்காம போக மாட்டா போல். மாமா மாமா உனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்கும்னு நான் உன் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வேதா வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவதான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்றான். அதை பார்த்து நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பன்னு எனக்கு புரியுதுமா. என்னால இதை தடுக்க முடியலையேன்னு எனக்கே ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ தான் இந்த வீட்டு மருமகன். அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் எதை வச்சு இப்படி சொல்றேன்னு பாக்குறியா? சஞ்சய்க்கு இந்த கல்யாணத்துல கண்டிப்பா விருப்பம் இருக்காது. அவன் அம்மா சொல்றதுக்காக அமைதியா இருக்கான். வேண்டான்னு அவன் ஒரு வார்த்தை சொல்லட்டும். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ போய் சஞ்சயை மனசாவை கூட்டிட்டு வா. பிரச்சனை பண்ணாதீங்க மாமா. வித்யா, பிரச்சனை பண்ணாதான் ஒரு விடிவு கிடைக்கும்னா அதுக்கு நாம தயங்கவே கூடாது. நீ போய் கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்கப்பா. நானும் உங்க அம்மாவும் ரொம்ப வருஷமாவே சரியா பேசிக்கிறது இல்ல. அதுக்கு காரணம் வித்யா குடும்பம் நமக்கு செஞ்ச உதவியை அவ மறந்துட்டு அவளால மட்டும்தான் இந்த குடும்பம் முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறதும்
ஆனா எங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்தாலும் குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் இது வரைக்கும் 2 பேரும் கலந்துதான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்படி நாங்க எடுத்த எந்த முடிவும் தப்பானதே இல்லை. ஆனா இப்போ உங்க 2 பேரோட கல்யாண விஷயத்த என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவளே மீடியாவை கூட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டான். எதை பத்தி பேசுறாங்க? சரி என்ன விடுங்க. வாழ போற உங்ககிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டாளா? வாழ போறது நீங்க தானே. உங்க சம்மதம் இல்லாம அவ எப்படி கல்யாணத்துக்கு பிளான் பண்ணலாம்? ஆடு மாடா என்ன நீங்களா? விருப்பத்தை கேட்காம கயிறு மாத்தி அவசியத்துக்கு சந்தையில போய் வித்துட்டு வரதுக்கு. அப்பா அம்மா அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்கப்பா. டேய், உன் அம்மாவை சொன்ன உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதா? இல்லப்பா. அவ பண்ண காரியத்துக்கு அர்த்தம் இதுதான். பிள்ளைங்களோட விருப்பத்தை கேட்காம பெத்தவங்க அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் ஒத்து வரலன்னு டைவர்ஸ் கேட்டு அவங்களே கோர்ட் வாசல்ல போய் நிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை என் பசங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உங்க 2 பேருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை. அம்மாவை எதிர்த்து பேச முடியாம அமைதியா இருக்கீங்க, அப்படிதானே? அம்மா அப்பா கம்பல் பண்றாங்களேன்னு அவங்களுக்காக நமக்கு பிடிக்காத ஒரு சட்டையை கூட மாத்தி போட்டுக்கலாம். அட பிடிக்காத ஒரு வேலையை கூட செய்யலாம். அதுவே கஷ்டம்தான். விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க கூடாது சஞ்சய். லைஃபே நரகமாயிடும். அவ செய்யறது தப்பு. அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். வெளிப்படையா சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதமா? சொல்லுமா. ஏமா அமைதியா இருக்க? உனக்கு விருப்பம் இல்ல தானே? அப்படி சொல்ல முடியாதுப்பா. அப்போ உனக்கு அபியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, அப்படிதானே? டேய் சஞ்சய், நீ சொல்ற பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாடா? டேய், உங்க அம்மா எல்லாம் லைஃப் ஒரு பிசினஸ் டீலா பாக்குறாடா. அவளுக்கு எடுத்து சொல்லி நாம தாண்டா புரிய வைக்கணும். டேய், உங்க அம்மா கிட்ட நான் சண்டெல்லாம் போட மாட்டேன், போதுமா? பொறுமையா எடுத்து சொல்லு. உங்க மனசுல இருக்கிறது மட்டும் என்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க, அது போதும். சொல்றா, சொல்லு சஞ்சய். டேய், நான் உன்னை யாரையும் கட்டிக்க சொல்லி கம்பல்லாம் பண்ண மாட்டேன். இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு, போதும். டேய் சொல்லு சஞ்சய். அப்பா ரித்தி, ரித்தி, ஆண்டி கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க. ஆண்டி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆண்டி என்ன பிரீத்தி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஆண்டி மறுபடியும் ஒரு பிரஸ் மீட்டுக்கு ரெடி பண்ணுங்க. பிரஸ் மீட்டா? ஏமா, ஏற்கனவே நடந்த பிரஸ் மீட்ல வேதா தான் தெளிவா சொல்லிட்டாங்களே, மறுபடியும் எதுக்குமா பிரஸ் மீட்டு? எனக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிய வைக்கிறதுக்காக அந்த பிரஸ் மீட். இப்ப ஏற்பாடு பண்ண சொல்றது அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றதுக்காக. பரவாயில்லையே, அவளே ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டா. நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நின்றுடும் போல இருக்கே. ஏமா இப்படி சொல்ற? இல்ல ஆண்டி, இது சரியா வராது. இந்த கல்யாணம் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் நின்னு போறதுக்கு பதிலா ஆரம்பத்திலே நிக்கிறது நல்லது.
நான் பிரீத்தி கிட்ட பேசவே இல்லை. அவ இப்படி சொல்றதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சுந்தரி, என்ன நடக்குதுங்க? நம்ம பொண்ணு சொல்றது சரிதாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. என்ன பேசுற நீ? இல்ல வேதா, எங்க கூட சம்பந்தம் பண்றதுல உங்க ஃபேமிலில எல்லாருக்குமே முழு சம்மதம் நான் நினைச்சேன். ஆனா இங்க நடக்கிறதே வேறையா இருக்கே. யாருக்குமே விருப்பம் இல்லாதப்போ என் பொண்ணை இந்த வீட்ல கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வேணா வேதா, எல்லாம் தெரிஞ்சே நாங்க எங்க பொண்ணு வாழ்க்கைய கெடுக்க விரும்பல. யாருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு சுந்தரி. உன்னை தவிர இங்க வேற யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. பிரீத்தி, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நேரடியா எதுவும் சொல்லலனாலும் மனசுல என்ன இருக்குன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டி. வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம். நாங்க யுஎஸ் கிளம்புறோம். அம்மா, நீ பேக் பண்ணுமா. பிரீத்தி, நீதான் இந்த வீட்டு மருமக. அத முடிவு பண்ணது நான். என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. அதுதான் ஆண்டி பிரச்சனையே. இது பிசினஸ் இல்ல, கல்யாணம். இதுல உங்க ஒருத்தரோட முடிவு மட்டும் பத்தாது. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே மனப்பூர்வமா சம்மதிக்கணும். நீ யாரோட சம்மதத்தை எதிர்பார்க்கற? ஃபர்ஸ்ட் அங்கிளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆண்டி. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. சந்திரமோகன், என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லையா? ஆமா. ஏன்? வசதி அந்தஸ்துன்னு நாங்க உங்களை விட எதுல குறைஞ்சு போயிட்டோம்? நீங்க எதுக்காக எங்க சம்பந்தம் வேணான்னு சொல்றீங்க? தங்க ஊசிங்கிறதுக்காக கண்ணுல குத்திக்க முடியாது விஸ்வநாதன். நீங்க பெரிய ஃபேமிலி தான். உங்களோட சம்பந்தம் வச்சுக்கிறத யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பசங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கணும். வாழ போறது அவங்க தானே. அவங்களோட விருப்பத்தை கேட்காம திடுதிப்புன்னு மீடியாவை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணா எப்படி? உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு என் பொண்ணும், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு என் பையனும் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? இல்ல. அவங்க விருப்பத்தை தான் இந்த வீட்ல யாராவது கேட்டிருக்காங்களா? என்ன வேதா இது? நீ உன் பசங்களோட விருப்பத்தை கேட்கவே இல்லையா? இது தன்னிச்சையா நீயே எடுத்த முடிவா? இங்க பாத்தியா வேதா, உன் புருஷனுக்கும் விருப்பம் இல்ல, உன் பசங்களுக்கும் விருப்பம் இல்லன்னு தெரியுது. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு சொல்றோம். என் பசங்களோட விருப்பம் இல்லாம நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தினா சந்தோஷப்பட போற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். உங்க பசங்க லைஃபுக்கும் அதுதான் நல்லது. ஏன்னா நாம கம்பல் பண்ணி கட்டி வச்சாலும் வாழ போறது அவங்க தானே. எத்தனை நாளைக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது? ஃபியூச்சர்ல இதனால நம்ம பசங்களோட லைஃப்ல பெரிய பிரச்சனையே வரும். அது நம்ம எல்லாரையுமே பாதிக்கும். அதனால உங்க பொண்ணு சொல்ற மாதிரி மீடியாவை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அனௌன்ஸ் பண்ணிடும். அதான் எல்லாருக்கும் நல்லது. நிறுத்துங்க. என்ன டிராமா பண்றீங்களா? உங்களை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு என்ன பழி வாங்க பாக்குறீங்களா? நான் யாரையும் பழி வாங்க நினைக்கல. என் பசங்க வாழ்க்கையை காப்பாத்த நினைக்கிறேன். சரி, நம்ம பசங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனை பண்ண மாட்டீங்கல்ல? அவங்க சம்மதம் சொல்ல மாட்டாங்க. சம்மதிச்சா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சம்மதிக்கட்டும், பார்க்கலாம். மானசா, நீ அபிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல. பட் அபி உன் லைஃப் பார்ட்னரா வந்தா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். உனக்கு அபிய பிடிச்சிருந்தா மட்டும் சம்மதம் சொல்லு. இல்லம்மா, எனக்கு இது பிடிக்கல, வேற ஒரு மாப்பிள்ளைய பாருங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல.
உங்க அப்பா சொன்ன மாதிரி மீடியாவை கூப்பிட்டு ஒரு தடவை அவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திடுறேன். உனக்கு நான் வேற ஒரு மாப்பிள்ளைய பாக்குறேன். சொல்லு மனசா. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குமா? நீங்க எனக்கு தப்பான வாழ்க்கையை கொடுக்க மாட்டீங்க. அபியை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதமா? மனசா, அவசரப்படாத, நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லப்பா, நான் ஏற்கனவே நல்லா யோசிச்சுட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். உங்க சந்தேகம் தீந்துருச்சா? சஞ்சய் இன்னும் முடிவு சொல்லலையா ஆண்டி? அவனும் இதே தான் சொல்லுவான். சஞ்சய், ஒரு நிமிஷம். வித்யா, கொஞ்சம் முன்னாடி வாமா. இவ வித்யா, என் ஃப்ரெண்டோட பொண்ணு. உங்க பொண்ணு பிரீத்திய சஞ்சய்க்கு பேசுறதுக்கு முன்னாடியே வித்யாவை சஞ்சய்க்கு கட்டி வைக்கணுங்கிறது என்னோட எண்ணமா இருந்தது.